பிளானுக்குலாம் மண்டை குண்டா இருக்கும் பிளானுக்கு வர மாதிரி அப்படியே மரத்தை தூக்கி தண்ணி இருக்கிற மாதிரியே இல்லை பாருங்க அப்படியே நேச்சுரல் செட்டப். ஊட்டி மலை சரிஞ்சு வர்ற மாதிரி சரிஞ்சு இருக்கு. வெஜிடேரியன் அப்படின்னுவாங்க. வெஜிடேரியன்? ஆமா, அதுலயே வெஜ் நான்வெஜ்ன்ற மாதிரி இருக்கு. ராக்கோ வுட்டோ இதுல வச்சு ஸ்கேப்பிங் பண்ணி காட்டுவோம். வச்சு பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம என்ன வேணும்னு. ஐயோண்ணா எரியுது போல, எங்கேயோ புகை வருது. நிச்சு மேக்கன் அது அக்வேரியம் பிளான்ட்ஸ். ஓகே ஓகே. குழம்புக்கு போடுற புதினான்னு நினைக்கல. அக்வேரியம் பிளான்ட் 5 feet ஆஞ்சடி டேங்க். இது என்னதானே இது? டெம்பரேச்சர் டைமிங். காட்டுக்கு நடுவில் ஏதோ நான் கேமரா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அக்வேரியம் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் முன்னாடி கடை வந்து புதுசா திறந்துருந்தாரு. அப்போ வந்து எல்லாமே பார்த்துருந்தேன். கடை வந்து மொத்தமா மாறிடுச்சு. உள்ள வந்துட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதே மாதிரி இருக்கு. செட்டப்பை மட்டும் வந்து அப்படியே மாத்திருக்காரு. என்னென்ன மீன் எப்பயுமே எல்லா மீனும் இருக்கும். என்ன இருக்குன்னு பார்ப்போம். செட்டப் எப்படி மாறி இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம். இல்ல வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம். வெளியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பழையபடிதான் இருக்கு. நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. நம்ம டிஸ்பிளே டேங்க்ஸ் வந்து முதல்ல பாத்துடலாம். டிஸ்பிளே டேங்க்ஸ் மாறிடுச்சு. முன்ன வந்து ஃபுல்லா ஸ்கேப்பிங் தான் இருந்துச்சு. எல்லாமே மாறிடுச்சு. அண்ணன் கிட்ட கேட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கோல்டானா? ஆமா, ரூக்கின் கோல்டு, வராண்டா கோல்டு. வராண்டா கோல்டு. இதெல்லாம் இதான் சைஸா இல்ல இதோட பெருசா? டபுள் சைஸ் வரும். டபுள் சைஸ் வருமா? ஆமா, இதெல்லாம் ஜம்போ. இது இந்த மாதிரி மீன் ஒரு தொட்டியில எத்தனை போடலாம்? மேக்ஸிமம் ஒரு 6 போடலாம். 6. ஆமா, ஒரு 3 அடி தொட்டி இருக்குன்னா 6 பீஸ் போடலாம். 6 பீஸ். இதுவும் கோல்டா? அது பிளாக் பாண்டா, பிளாக் கோல்டு. அந்த பக்கம் என்ன மீன் இருக்கு? கோல்டு இருக்கு. இங்கேயும் கோல்டு. இது அதோட சைஸ் கம்மியோ? ஸ்மால் சைஸ். அதே கோல்டு. ஆமா. தொய் கார்ப்பு. இதெல்லாம் நல்லா பெருசு வரும்ல? ஆமா, இது அப் டு 3 feet வரைக்கும். இந்த கலருக்கு இதெல்லாம் எதனா பேர் இருக்கா? இல்ல கோய் இந்த இல்ல கோய் காமன் இது கோய் ஃபிஷ். ஓகே. சோ ஒவ்வொரு இது சயின்டிபிக், அதாவது ஒயிட் அண்ட் ரெட்டுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நேம்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, ரைட். காமனா கோய் ஃபிஷ். ஒரு அடி மேல வரும்ல? இது 3 feet வரைக்கும் வரும். 3 அடி வரைக்கும் வரும். இதெல்லாம் பேரட். ரெட் பேரட், எல்லோ பேரட். இது ஏஞ்சல், பிளாக் ஏஞ்சல், மணிப்புரா ஏஞ்சல், ப்ளூ ஏஞ்சல், டைமண்ட் ஏஞ்சல், 4 வெரைட்டிஸ் இருக்கு. ரைட். இது ஆஸ்கர், பிளாக் வந்து டைகர் ஆஸ்கர், இது ஆல்பின் ஆஸ்கர், ரெட் சில்லின்னுவாங்க. 2 வெரைட்டிஸ் ஆஸ்கர். சரி, நான் உள்ள போய் பார்க்கலாமா? உள்ள போய் அண்ணா உள்ள வந்தோடனே இங்க எல்லாம் பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணிருக்காங்க. முன்ன நான் வந்தப்ப பாத்தீங்கன்னா வெளியவே வந்து அப்படியே எல்லாம் பெரிய பெரிய டேங்க்ல வந்து பிளான்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இப்பயே அது இல்ல. அது ஓப்பன்ல இருக்கிறதுனால சன்லைட் எஃபெக்ட் பண்றதுனால ஆல்கே ஃபார்ம் ஆகுது. அதனால எல்லாமே உள்ள கொண்டு வந்துட்டோம். இருக்கு பெரிய பெரிய டேங்க் எல்லாம் இருக்கு. உள்ள செட்டப் பண்ணிருக்கோம். சரி, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அதை பார்க்கலாம். இது அப்படியே மலை மாதிரியான செட்டப். ஆமா, ராக் எஃபெக்ட்ல இதெல்லாமே எப்படி செட்டாவே கொடுப்போம். அப்படியே செட்டா வாட்டர் டவுன் பண்ணிட்டு அப்படியே கஸ்டமர் போயிட்டு வாட்டர் ஒன்னு டாப் அப் பண்ற மாதிரி. இப்ப இந்த செட்டு பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு இதுல ஒரு சில மாற்றம் இந்த பிளான்ஸ் போடுங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்டர் பண்ணி கொடுப்போம். அவங்க கஸ்டமர் கேட்டாலும் ஆல்டர்னேட். ஆமா, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடு தானே. ஓகே, எனக்கு இந்த பிளான்ஸ் வேணாம், இந்த மாதிரி வேணும், எப்படி அவங்களுக்கு லைக் பண்றாங்களோ அந்த மாதிரி. இந்த செடி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மீன் கம்மியா போட்டுருங்க. இதுல கப்பீஸ் ஒரு 5 மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மீன் இருக்கு. 6 மீன். பீட்டா அதுல வந்து இந்த டேங்க்ல வந்து ஃபில்ட்ரேஷன் கிடையாது. பீட்டா ஃபிஷ் வித்தவுட் ஆக்சிஜன். அதனால உங்களுக்கு வந்து அதுக்கு ஃபில்டரே இல்லை. இல்ல மீன் இப்படி செடி இருக்கிறத கம்மியா தான் போடணுமா? அப்படி இல்ல, ஸ்மால் சைஸ் பீசஸ் போட்டீங்கன்னா டேட் ஆகாது. ஓகே. ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து growth ஆகணும். சோ அதனால டெட்ரா ஃபேமிலிஸ் இந்த மாதிரி கப்பீஸ் இந்த மாதிரி சின்ன வெரைட்டிஸ் போடலாம். இதுதான் சூட் ஆகுதுங்க. ஆமா, இல்லன்னா பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ணும் பிக் சைஸ் பீஸ் போட்டா. கோல்ட் எல்லாம் போட்டீங்கன்னா டெய்லி நீங்க இந்த கிளாரிட்டி பார்க்க போறப்பே மண்ணெல்லாம் கிளப்பி விட்டு. ஆமா, ரைட். சின்ன மீன் தான். ஆமா, ஸ்மால் சைஸ். அப்ப இது செடிக்கான தொட்டின்னு தான் சொல்லணும். ஆமா, பிளான்டட் டேங்க்னாலே உங்களுக்கு ஸ்மால் சைஸ் ஃபிஷஸ் தானே. ஓகே ஓகே. இந்த தொட்டிலாம் நல்லா அழகா இருக்கு. இதெல்லாமே ஆனா செட்டா குடுக்குறது அப்படியே செட்டா. இதை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க் நெட்ல எதனா பார்த்துட்டு வந்து இந்த போட்டோல இருக்க மாதிரி ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க கஸ்டமர் எப்படி லைக் பண்றாங்களோ அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். அது ஏதோ விஷயம் கிடையாது. சரி, நான் உள்ள போய் மீன் பார்ப்போம். என்ன மீன்?
அதான் ஜியோ பேரடைஸ். அந்த எல்லோ கலர் எல்லோ ரெட் இருக்கிறது வந்து ஆல்பினா இட்லின்னுவாங்க. அப்புறம் வந்து காக்கோ அந்த இன்னொரு 3 வெரைட்டிஸ். ஆமா, டிஸ்கஸ். டிஸ்கஸ்லாம் எப்படி இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். சில்லா இருக்குமே, தாங்குதுங்களா? அது தாங்கும். ஏன்னா நான் 10 மாசம் முன்னாடி வந்தப்ப எல்லா உடம்பு சரியில்லாம இருந்தது. இப்ப நல்லா இருக்குங்களே. இதெல்லாம் என்ன பேர் நான் சொல்லுவாங்க? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது ஃபயர் ரெட்னு அந்த எல்லோ ரெட் கீழே இருக்கிறது. இது ஃபயர் ரெட். ஃபயர் ரெட். அந்த மாதிரி ஒன்னு பேர் இருக்கிறதுல இந்த கலர் அதிகமா ஓடுறதுன்னா எதுன்னு? அந்த ஃபயர் ரெட் ஓடும், ப்ளூ ஓடும். ப்ளூனா இது அந்த ஆமா, இது நல்லா ஓடும். ஆமா, அது பின்னாடி இருக்கு அந்த எல்லோ பைனாப்பிள். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்கு. இது பேர் என்னன்னா? இது வந்துட்டு ரெட் ஸ்பாட்டர்னுவாங்க. சூப்பரா இருக்கு இது. நீங்க மத்த ஊருக்குள்ள எப்படி மீன் அனுப்புறீங்களா? வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து வாங்குறது பெஸ்ட். ஓகே, பார்சல். ஏன்னா அப்படின்னா நம்ம இங்க கரெக்டா அனுப்பிடுவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்ல டைமிங் லேட் ஆயிடுச்சுன்னா ஃபிஷ் மார்டாலிட்டி ஆகும். ரைட் ரைட். ஸோ அதனால கஸ்டமர் அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. நேர்ல தான் வந்து ஆமா, நேர்ல வந்து வாங்குறது பெஸ்ட். டெட்ராஸ் ஆனே. ஆமா, டெட்ராஸ், நியான் டெட்ரா. டெட்ரா ஒரு 20 வெரைட்டிஸ் ஆஃப் டெட்ராஸ் இருக்கு. இது என்னதுண்ணே? அது ஆக்கி ஸ்டிக்னு வாங்க. அது வந்து இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியான் டெட்ரா இருக்கு, கார்டினல் டெட்ரா இருக்கு. கார்டினல். ஆமா, ஓகே. சர்ஃபே டெட்ரா, ஆம்ரைஸ். மிக்ஸ்டா இருக்கு. எல்லாமே மிக்சிங்ல. ஓகே. டெட்ரானா அப்ப 20 வெரைட்டிஸ். ஆமா, 20 வெரைட்டிஸ் ஆஃப். அது எல்லாமே பிளான்டட் டேங்க்கு தான் சூட் ஆகும். ஆமா, பிளான்டட் டேங்க். இது டெட்ராஸ் ஆனே. இது வந்துட்டு ப்ளோயிங் ஃபிஷ்னுவாங்க. ஓகே. விடோ பார்பு. இதுவும் டெட்ராவோட தான் வரும். பார்பு வெரைட்டிஸ். இதுல வந்து கலர்ஸ் கலரா. ஆமா, ஒரே மீன் தான் இத்தனை கலர்ல இருக்கு. எத்தனை கலர் இருக்கு? அது ஒரு 10 கலர் இருக்கும். ஆமா, 10 கலர்ஸ் கிட்ட இருக்கு. அதுல இப்ப 6 கலர்ஸ் அவைலபிள். 10 கலர்ஸ் இருக்கு. இப்ப கரண்ட் ஸ்டாக் 6. இதுல எதனா கலர் நல்லா ஓடுதுன்னு இருக்கா? இல்ல எல்லாமே கலந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த கிரீன், எல்லோ, பிங்க் அண்ட் பர்பிள் ஓடும். ப்ளூவும் ஒயிட்டும் ரொம்ப ரேர். ஆனா நான் இப்ப இது வைக்கிறேன்னா எல்லா கலர்ல இருந்தும் ஒரு 3 மீன் போடணும் தான் நினைப்பேன். ஒரே கலர். ஏன்னா அடிக்கிற கலர் ஃப்ளோரசன்ட் கலர் தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ரைட் ரைட். இது டைகர். என்னதுன்னா இது? கிரீன் டைகர்னு டைகர் பாப்ஸ். இது கூட ஒரு சில மாலியும் இருக்கு. ஆமா. இதுனே இது பைனாப்பிள் கிரீன். அதான் கிரீன் டைகர். ஓ ரைட். இது கிளாஸ் ஃபிஷ். இதுவும் கலர்ஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கும். இது க்ளோ ஃபிஷ்னு சொல்றாங்களோ? ஆமா, ரைட் ரைட். இது டைகர் தான். டைகர்ல நிறைய இருக்கு. ஆமா, டைகர்ல கிட்டத்தட்ட ஒரு நம்ம கிட்ட ஒரு 6 வெரைட்டிஸ். 6 வெரைட்டி இருக்கா? ஆமா. இப்போ நீங்க பாக்குறது 2 இது. ரெட் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் பிளாக். ஓகே. சோ இந்த இதுவும் டைகர் தான். ஃப்ளோரசன்ட் கிரீன் வாங்க. ஓகே. இது டார்க் மிலிட்டரி கிரீன் வாங்க. இது வெயில் டெயில் டைகர். வெயில் டெயில் டைகர். அந்த yellow கலர் இருக்குது பலூன் டைகர். ஓகே. சோ டைகர்ல 6 வெரைட்டிஸ். இது கப்பீஸ்ல அது போலார் பேரட்னு வாங்க. இது சிச்சிலெட்ல தான? ஆமா, சிச்சிலெட்ல அதான் சாட் பாடியா வரும். பேரட்லயே சாட் பாடி. இது நல்ல துருதுருன்னு. அதான் போலார் பேரட். ப்ளூ இதுல ஒயிட்டும் இருக்கும். பியூர் மில்க் ஒயிட் வரும். இது ஷவரம், கிரீன் ஷவரம். இது செவரமா? இது ஆமா, கிரீன் ஷவரம். ஸ்மால் சைஸ்ன்றதுனால கலர் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் சைஸ் ஆனாதான் அந்த டிஸ்கஸ் மாதிரி பேட்டர்ன் வரும். இது செவரமும் சிச்சிலெட்ல வருமா? ஆமா. இது என்ன மீன்? இது பலூன் ரெயின் பண்ணுவாங்க உங்களுக்கு. ரெயின். ஆமா, ஓகே. இதுல இப்ப வந்து ஆண் பெண் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேல் ஃபீமேல் பேரா தான் கொடுப்போம் நம்ம. ஆண் பெண் மேல் தான் எப்பவுமே கலரா இருக்கும் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும். ஃபீமேல் கலர் லெஸ்ஸா தான் இருக்கும். அதனால பேரா கொடுத்தாதான் நம்மளுக்கு இது. ஆனா இது இப்படி கேட்பாங்கல்ல, அப்படின்னா ஃபீமேல் கலர் கம்மியான ஏன் கலர் கம்மியான மீன் போறாங்க? அது இல்லை, அவங்க கேட்கறப்ப நம்ம அதுக்கு நம்ம வந்து டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ஓகே. ஓகே. இது கோராவா? ஆமா, கௌரா, பலூன் கௌரா, ஷார்ட் பாடி. ஷார்ட் பாடியில இப்பதான் பாக்குறேன் இருக்கு. இதுல 2 வெரைட்டிஸ் இருக்கு. ப்ளூ ஒன்னு இருக்கு, பால். இது சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ். வெஜிடேரியன் அப்படின்னுவாங்க. வெஜிடேரியன்? ஆமா, அதுலயே வெஜ் நான் வெஜ்ன்ற மாதிரி இருக்கு. சாஃப்ட் வெரைட்டிஸ். அக்ரெசிவா சொல்லுவாங்க. நல்லா இருக்கு இது.
சிக்லெட்ஸ்ல நம்மகிட்ட ஒரு 20 வெரைட்டிஸ் கிட்ட இருக்கு. 20 வெரைட்டிஸ். ஆமா. டெட்ராஸ்லயும் சிச்சிலேட்லயும் அப்ப நிறைய வெரைட்டிஸ் ஆமா. கையில. இது என்ன சிச்சிலேட்னா சொல்லுவாங்க? இது வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் சிக்லெட்ஸ்னுவாங்க. என்ன சிச்சிலேட்? தேங்காய் சிக்லெட்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது என்ன? இது ரெட் டாப்னுவாங்க. ஓகே. செமையா இருக்கு இதெல்லாம். ஆமா. இது சர்ஃபை டெட்ரா, வெயில் டெயில் டெட்ராவிலேயே சர்ஃபை. ஓகே. டெயில் நல்லா இதாகும். இது ஆஸ்கர். வெளியவே கூட வெளியே பார்த்துட்டோம். வெளியே அல்பினோ இல்லையோ? அல்ல இருக்கு, டைகரும் இருக்கு, அல்பினோ சில்லி. ஆமா வெளியே அது சிக்லெட்ஸ். எல்லோ டாப். எல்லோ டாப். ஓகேண்ணா. அது பால்கௌரா. இது பிளாட்டியா? பலூன் பிளாட்டி, ஷார்ட் பாடி, லென்த் வராது. அதுல சி ஏஞ்சல் இருக்கு, 2 வெரைட்டிஸ் இருக்கு. ரோசி பாபு. ஸோ நீங்க கேட்டீங்களா மேல் ஃபீமேல்னு, இந்த ரெட்டா இருக்கிறது மேல், கலர் லெஸ்ஸா இருக்கிறது இது ஃபீமேல். ஃபீமேல். இது பேரா? நீங்க ஆமா பேரா தான். மேல் மட்டும் எனக்கு வேணும், எனக்கு கலர் பிடிச்சிருக்குன்னு கேட்டா கொடுப்பீங்களா? கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இதுல மேலும் அதிகமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். இல்ல ஈவனா இருக்கும். நம்ம 10 பேர் 20 பேர் வரப்ப பாத்தீங்கன்னா 100 வாங்குறப்ப ஈவனா தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. மேல் தான் கம்மியா கொடுப்பாங்க, ஃபீமேல் நிறைய வந்துரும். ரைட்டு. இது என்ன மலாய் சிக்லெட்? ஆனா இல்ல சிக்லெட்ஸ்ல இது வந்து 5 கலர் சிக்லெட். தெரிஞ்சது அந்த ஒரு பேர் தானே, அதான் சொல்றேன். ஓ நோ ப்ராப்ளம். நான் இல்ல என்ன இருக்கு 5 கலர் சிக்லெட்ஸ். எல்லாம் பயங்கர ஆக்டிவா இருக்கு. ஆமா. இது சிக்லெட்ஸ் தான். இது என்ன? இது சிக்லெட்ஸ் வெரைட்டி தான். பல்ஸ்கல் கோல்டு. இதெல்லாம் அந்த ரூக்கின் கோல்டுன்னு. இல்ல ரூக்கின் வேற, பல்ஸ்கல். இது பால் மாதிரி வரும், டெயில் வராது. ஓகே ஓகே. சோ பால் எந்த மாதிரி வரும்? அதுவும் ரூக்கின் வந்து உங்களுக்கு டெயில் எல்லாம் வரும், நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே ஓகே. இது வந்து பால் ஷேப்ல ஷார்ட் பாடி மாதிரி. ஆனா ஒரே மாதிரி இருக்கு. நீங்க உங்களுக்கு தான் வித்தியாசம் தெரியுது எனக்கு. அது இது கோலார் பேரட்ல ஒயிட். ப்ளூ எடுத்தீங்கல்ல, அதுல ஒயிட். 2 வெரைட்டிஸ். ஓகே. ப்ளூ இருக்கு, இதுல ஒயிட். ஆமா. இது மான்ஸ்டர் ஃபிஷ். இது அலிகேட்டர். அலிகேட்டர் சாந்தமா குட்டியா இருக்கு. எத்தனை அடி வரும் இது? இது நம்ம டேங்க் எவ்வளவு பெருசு கொடுக்குறோமோ அவ்வளவு ஃபீடு கொடுக்குறது அந்த மாதிரி. ஆமா 10 அடி வராது, மேக்ஸிமம் ஒரு 4 இல்ல 5. ஏன்னா அதுக்கு அப்புறம் இடத்தை பொறுத்து தான் ஃபீடு நம்ம மெயின். மீன் எல்லாமே ஓரளவுக்கு பாத்துட்டோம்னா, எதனா அவசரத்துல விட்டுட்டோமா? இல்ல எல்லாம் பார்க்கலாம். சரிண்ணே. அடுத்து இந்த செடி இருக்கிற தொட்டிக்கெல்லாம் போகலாமா? பிளான்ட் டேங்க் செட்டிங். இது எத்தனை தொட்டி நீங்க இது மாதிரி பெரிய டேங்க் வச்சு? நேச்சுரல் பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபீட்ல வந்து ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு. 6 ஃபீட்ல ஒன்னு இருக்கு. இது செமி பிளான்டட். இது 6 ஃபீட் டேங்க். ஆமா 6 பை 2 by 2. ஓகே. 6 ஃபீட் லென்த்துக்கு 2. செமி பிளான்டட். இது செவரமானே? ஆமா ரெட் ஸ்பாட்டட் செவரம் இது. ஓகே. இப்படி தண்ணி நீங்க அதிகமா வச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் குதிச்சிருக்காதா மீன்? ஃபீடு நம்ம பண்ணனா அது ஜம்பே ஆகாதுங்க. ஓகே. கரெக்ட்டா உணவு கொடுத்துட்டோம்னா அது குதிக்கிற வேலையை விட்டுறது. இது என்ன மீன்? இது ஆல்பினா இட்லி. அங்க பாத்தீங்களா அது பெரிய சைஸ். கொஞ்சம் இதுல ஆணுக்குலாம் மண்டை குண்டா இருக்கும். ஆமா ஃப்ளாரான் வர மாதிரி. இது வந்து பிக் சைஸ். ஏற்கனவே எடுத்தது ஸ்மால் சைஸ். ஓகே. இதெல்லாம் நீங்க டிஸ்ப்ளேக்கு போட்டுருக்கீங்க. ஆமா. டிஸ்ப்ளேல இருக்கிறது கஸ்டமர் யாராச்சும் வந்து பிடிச்சிருக்குன்னு கேட்டா கொடுப்பீங்களா? கொடுத்து தான் ஆகணும் சார். சேல்ஸுக்கு தானே வச்சிருக்கோம். ஓகே. எல்லாமே அப்ப டிஸ்ப்ளேக்கு இருக்கிறது எல்லாமே சேல் தான். ஆமா. நிறைய இடத்துல வந்து டிஸ்ப்ளேக்கு இருக்கிறது தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஓகே. இது 6 அடி தொட்டி. ஆமா 6 by 2 பெண்டோசா. அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து பெண்டோசா. கிட்டத்தட்ட இதுல ஒரு 6 வெரைட்டிஸ் விட்டுருக்கோம். ஆமா நிறைய வெரைட்டி இருக்குண்ணா. எல்லாம் கடையில நம்ம பார்த்ததுதான். ஆமா ஜியோ பேரடைஸ்ல சின்ன சைஸ். அந்த ஆல்பினா இட்லி கிட்ட இருக்கு. ஜியோ பேரடைஸ்ல சின்ன சைஸ். அங்க பெருசு பாத்தீங்கல்ல, அதுல சின்னது. ஓகே ஓகே. இது செமி பிளான்டட் அந்த டேங்க் பின்னாடி இருக்கும். ஆமா செமி பிளான்டட்னா பிளான்ட் கம்மியா இருக்கும். பிளான்ட் கம்மியா இருக்கும் வித் ஸ்கேப்பிங். ஓகே. ஃபுல் பிளான்டட் இல்லாம ஆஃப் பிளான்டட் டேங்க். இது பக்கத்துல இருக்குது ஃபுல் ஸ்கேப்பிங். ஃபுல் பிளான்டட். ஓகே ஓகே. நேச்சுரல் பிளான்ட்ஸ் எல்லாமே. இதே டேங்க் எனக்கு இப்படியே வேணும்னு கேட்டாலும் மூவ் பண்ணி தருவீங்க? அப்படியே வாட்டர் இறக்கிட்டு டவுன் பண்ணிட்டு அப்படியே உங்க அப்படியே இதே செட்டப்போட வீட்ல நீங்க இது பண்ணி தருவீங்க. ஓகே. இது கல்லு மரம் எல்லாமே இருக்கு. ஆமாங்க. நேச்சுரல் பிளான்ட்ல கொஞ்சம் ராக்கும் ட்ரிஃப்வுட்டும் ஆட் பண்ணிருக்கு.
ஆனா செடிக்குன்னு தொட்டி வச்சுட்டா மீன் கம்மி தான். ஆமா. எல்லாத்துலயுமே ஏன்னா ஃபர்ஸ்ட் செடிக்குன்னு வச்சீங்கன்னா நீங்க உடனே மீன் விட முடியாது. உடனே விட முடியாதா? ஆமா, ஏன்னா செடி வந்து growth ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ண முடியும். சொன்னதுல இருந்தே நான் சொல்றேன் பாருங்க, இது ஆர்ட்ஸ்கேப். ஆமா, செமி பிளான்டட். பிடிச்சனா அவ்வளவு. ஐயோ எரியுது போல, எங்கேயோ புகை வருது. மிஸ்ட் மேக்கர் அது. மிஸ்ட் மேக்கர். ஆமா, அது புகையை உருவாக்குது. ஆமா, செமையா இருக்கே அந்த இடத்துல. காட்டுக்கு நடுவுல ஏதோ நான் கேமரா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அது என்ன பின்னாடி ஃபவுண்டன் தண்ணி ஃபால்ஸ் மாதிரி. அப்படியே பாருங்களேன், அப்படியே ஏதோ காட்டுக்குள்ளதானே எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நேச்சுரல் எஃபெக்ட் கொண்டு வரணும்ல. இப்ப இதுல எல்லாம் மீன் விட முடியுமா? இதுல தாராளமா உள்ள. இதுல வந்து டர்ட்டில், ஸ்மால் சைஸ் கப்பீஸ் அந்த மாதிரி. டர்ட்டில்ன்றப்ப தண்ணிலயும் அது வேணா மேல ராக் மேல ஏறிக்கும் அந்த மாதிரி. செடிலாம் இது ஆனா நார்மல் தரையில. இது வந்து நம்ம கார்டன் பிளான்ட்ஸ் தான். அப்ப இதுல வந்து எந்த பிளான்ட் கேட்டாலும் நம்ம வைக்கலாம்? அப்படி கிடையாது, இல்ல எல்லா பிளான்ட்டும் செட் ஆகாது. பெருசா வளரக்கூடியதெல்லாம் மரத்தெல்லாம் வச்சிருக்கணும். சரி, ஓகே ஓகே. இதுக்குன்னு அப்ப பிளான்ஸ் இருக்கு. இது சூப்பரா இருக்குண்ணே. இந்த பையன் இந்த தம் அடிச்சு போக வர்றாப்ல. இது ஃபுல்லா ராக்கு. உள்ள இருக்கிற வந்து ஃபைபர். ஆக்சுவலா அது மாசு இல்ல அது ஆர்டிபிஷியல் தான். நம்ம வுட் செலவங்க லைக் பண்ண மாட்டாங்க. அதனால மாசுக்காக இந்த ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியலா ஒரு செட்டப். இத வேணா அப்ப லைட் கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். செடிக்கு லைட் இருக்கணும் அப்படி எல்லாம் தேவை. ஓகே, நல்லா இருக்கு. இதுவும் ஆர்ட்ஸ்கேப் தான். ஆமா. சரி, நான் அடுத்து பார்க்கலாமா? ஸ்கேப்பிங் தேவையான கல்லு எல்லாமே ராக் எல்லாமே இருக்கு. ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் ராக், சிப்ஸ், ஸ்டோன்ஸ், சாயில் போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா, கீழே பேஸ். இப்ப கஸ்டமர் இப்போ உங்க டேங்க் எடுத்துட்டு வர முடியாது. அதனால எந்த ராக் அவங்க லைக் பண்றாங்களோ, ராக்கோ வுட்டோ இதுல வச்சு ஸ்கேப்பிங் பண்ணி காட்டுவோம். வச்சு பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம. சோ எப்படி செட்டப் வருதுன்னு நமக்கு தெரியாதனால ஸோ இங்கேயே வந்து நாங்கள் ஸ்கேப்பிங் பண்ணி வுட் வேணுன்னா வுட்டு, ராக் வேணா ராக், ஏன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ராக் எடுக்கிறாங்களோ டிசைனா வச்சு காட்டுவோம். ஸோ அவங்க அதே மாதிரி செட்டப் அவங்க வீட்டில் போய் பண்ணிக்கலாம். சமானா வச்சு பார்த்து வாங்கிக்கலாம். அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ரைட். இது ஆர்டிபிஷியலான. இது மெரைன் சி அக்வேரியம். இல்ல அது உள்ள இருக்கு. ஆமா, அது ஆர்டிபிஷியல். ஏன்னா லைவ் ராக் இது பிராண்ட் இல்ல, அதனால ஆர்டிபிஷியல். சரி சரி, ரைட். ஆனா ஃபிஷ் இல்ல இதுல. ஃபிஷ் இல்ல. ஓகே ஓகே. மெரைன் செட்டப் தான் இது. மெரைன் தான், சீ வாட்டர் அக்வேரியம் தான். ஓகே ஓகே. ஃபிஷ் வரப்ப நீங்க போடுவீங்க. ஆமா, ரைட். இது பிளான்டட். இது பிளான்டட். இது அப்படியே ஏதோ ஊட்டி மலை சரிஞ்சு வர்ற மாதிரி சரிஞ்சு இருக்கு. ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு வித்தியாசத்தை காட்டுறீங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு சைனீஸ் பாட்டு போட்டு இதை காட்டணும். இதுனா 4 அடி தொட்டி இருக்கும்ல. ஆமா, 4x2x2, 4 feet length, 2 feet breadth, 2 feet height. இப்ப நீங்க குறைஞ்ச அளவுல தான் இதுல மீன் விட்டுருக்கீங்க. மொத்தமா ஒரு இதுலயும் ஒரு 10க்குள்ளதான் இருக்கும். அதாவது இன்னும் இப்ப பிளான்ட் வச்சு நம்ம இப்போ ஒரு 15 days தான் ஆகுது. 1 month உங்களுக்கு அந்த பிளான்ட் growth ஆகணும், அந்த ரூட் எல்லாம் ஃபார்ம் ஆகணும். சோ டிஸ்டர்ப் ஃபிஷ் பிளான்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிம்பிளா ஸ்மால் சைஸ் ஆல்கேட்டர்ஸ் ஃபுல்லா பிளான்ட் எல்லாம் க்ரோ ஆகி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல எத்தனை மீன் விடலாம்? இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்மால் டெட்ரால ஒரு 200 நம்பர்ஸ் சொல்லலாம். அந்த அளவு விடலாமா? சரியா டிஸ்டர்ப் பண்ணாதா? குரூப்பா போவோம். சோ அதுங்க ஸ்கூலிங்கா தனியா பிரிஞ்சிருக்கோங்க. இது நல்லா இருக்கு. அப்படியே மரத்தை தூக்கி தண்ணி இருக்கிற மாதிரியே இல்ல பாருங்க, அப்படியே நேச்சுரல் செட்டப் அப்படியே இருக்கு. எப்படி தண்ணி எல்லாமே கிளீனா மெயின்டைன் பண்றீங்க? ஃபில்டர் தானே. தண்ணி நம்ம மாத்தி ஆகணும். ஆமா, பிளான்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு 15 days இல்ல மந்த்லி ஒன்ஸ் ஒரு 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணா. மந்த்லி ஒன்ஸ். சோ டேங்க் பெருசு, மீன் கம்மின்றனால கழிவு அதிகம். ஏன்னா அமோனியா கம்மி தானே. பிக் சைஸ் இப்போ கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் அதிகமாயிரும். நம்ம என்னதான் ஃபில்டர் வச்சாலும் வாட்டர்ல இருந்து அமோனியா ரிலீஸ் பண்ணல. சோ அதனால வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு. அப்ப ஃபிஷ் கம்மியா பிளான்ட் டேங்க்ல விட்டா வேலையும் கம்மி. அவ்வளவு. வீட்டுல இருக்க செடிக்கு ஆசைப்பட்டா அப்ப இதெல்லாம் மீன் கம்மியா வச்சுக்கலாம்.
3 months வந்து பிளான்ட் ஒன்னில் ட்ரிம் பண்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம. ஓ ஆமா, செடி வளர்ச்சி ட்ரிம் பண்ணணும் அவ்வளவுதான். எந்த ஒரு பிளான்ட் வச்சாலும் நம்ம ட்ரிம் ஆமா, எதுவா இருந்தாலும் வளர்ந்துரும்ல. யாராச்சும் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, அது அவங்க ஐடியா நம்மகிட்ட கேட்டா நம்ம ஐடியா சொல்லுவோம், கேட்காத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்டா எல்லா விதமான விஷயமும் சொல்ல அதுக்கு தானே இருக்கும். ஓகே, ரைட் ரைட். ஒரு எல்லாமே சுத்தி பாத்துட்டோமானே. ஒரு ஃபைட்டர்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ், ஃபைட்டர் ஃபிஷ். இதுலயே இருக்கும் போல ஒரு 5-6 கலர் இருக்குமா? ஆமாண்ணா, ரெட், ப்ளூ, எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ, அந்த மாதிரி ரெட் அண்ட் ஒயிட். பிளான்ட்ஸும் வச்சிருக்கீங்க? ஆமா, நேச்சுரல் ஏடிஏ பிளான்ட். இதெல்லாம் தொட்டிக்கான தானே? ஆமா, நேச்சுரல் அக்வேரியம் பிளான்ட்ஸ். ஓகே ஓகே. நான் குழம்புக்கு போடுற புதினான்னு நினைக்கல, அக்வேரியம் பிளான்ட் இல்ல. ஓகே, ஏடின்றது ஒரு பிராண்ட், அது சோ அந்த பிராண்ட் நம்ம வச்சு. இதுதோ பிராண்ட் ரொம்ப ஹை லெவல்ல சொல்லுவாங்கல, அதான் ஃபர்ஸ்ட் இருக்குதுல. அதுதான் டேங்க்ஸ், இம்போர்ட்டட் டேங்க்ஸ் இருக்கு. இம்போர்ட்டட் டேங்க்ஸ்னா இதுவா? ஆமா சார். இது எத்தனை அடி இருக்கு? இது 5 டேங்கா இருக்கு. 5 ஃபீட் 5 அடி டேங்க். இது என்னதுனா? இது டெம்பரேச்சர், டைமிங். இது டைமா? ஆமா, இது டெம்பரேச்சர். டேங்க்குள்ள வாட்டர். இது ஓகே, வெளியில இருக்கிற டேட் இதெல்லாம். ஓகே, அது 4 ஃபீட். 4 ஃபீட் ஆனே? அது 4 ஃபீட். ஓகே. பெண்ட் இது ஸ்கொயர் டேங்க். ஓ, இது கார்னர் பெண்ட், கர்வ் டேங்க். இது ஸ்கொயர் தான். ஸ்கொயர் தான். ஸ்கொயர்ல டிசைன். ஓகே ஓகே. ஆனா இம்போர்ட்டட் எல்லாம். கர்வ் டேங்க்குக்கும் இந்த ஸ்கொயருக்கு ரேட்ல வித்தியாசம் இருக்கானே? ஆமாண்ணா, அதுக்கு கிளாஸ் பெண்ட் பண்றதுனால ரேட் வைஸ். இதுதான் ஹை கிளாஸ் டேங்க் மாதிரி. ஆமா. சரிண்ணே சரிண்ணே. இப்ப பெரிய பெரிய டேங்க் அதுனா உங்களுக்கு 3 கிளாஸ் வந்து 3 தான் வரும். ஒரே கிளாஸ்ல முடியற மாதிரி. ஒரே கிளாஸ்ல இது பேக் கிளாஸ் ஒன்னு, பாட்டம் ஒன்னு. இதுனா 5 கிளாஸ் வரும். ஃப்ரண்ட், பேக், ரெண்டு சைடு, பாட்டம் கிளாஸ். சோ பெரிய டேங்க் மட்டும் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? கீழ கேபினோட சின்ன டேங்க்ஸ்ல இல்லையா? சின்ன டேங்க் இருக்குண்ணா, 1 ஃபீட்ல இருந்து இருக்குண்ணா. ஒரு அடியில இருந்து இருக்கு. எங்க இருக்கு? தாவா. ஒரு அடியில இருந்து தொட்டி இருக்கு. ஆமா, ஒரு அடியெல்லாம் சின்ன சின்ன மீன் தான் தொட்டி கரெக்டா இருக்கும். ஆமா, அது மோட்டர், லைட் எல்லாமே வந்துரும், அதுலயே வந்துரும். ஒரு டேங்க்னா சின்ன லைட், சின்ன மோட்டர். ஆமா, அதுக்கு அந்த கெபாசிட்டிக்குள்ள மோட்டர். இது என்ன சைஸ்? 2 சைஸ்ண்ணா. கொஞ்சம் 1 அடி இருக்குமா? 1.25. ரைட். அது பக்கத்துல 1.5. அப்படியே சைஸ் சாரி மேல அடிக்க வச்சிருக்கீங்களோ? ஆமாண்ணா. இதெல்லாம் வித்தவுட் ஸ்டாண்டோட வருது. வித்தவுட் ஸ்டாண்ட். ஆமா, 2 ஃபீட்ல இருந்து வித் ஸ்டாண்டோட வந்துரும்ண்ணா. கீழே பேஸ். இப்ப அந்த பெரிய தொட்டிலாம் அங்க பாத்துருந்தோம்ல, இப்ப இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்டாண்ட் வேணாம், டேங்க் மட்டும் கொடுங்கன்னா அது பாசிபிள் தானே? பாசிபிள் தானே, பட் அந்த அளவுக்கு குவாலிட்டி அவங்க, ஏன்னா அவங்க ரெடிமேட் கேபினெட் எங்கேயாச்சும் நம்ம இப்ப வருது பாத்தீங்களா, இம்போர்ட்டோட. அது ஆல்ரெடி எதுனா கேபினெட் அவங்ககிட்ட இருக்கலாம்ல? இருக்கு. லோடு தாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா. ஓகே. ஹெவி லோடு தண்ணியோட இருக்கிறப்ப நல்ல ஹெவியா இருக்கும். ஏன்னா இப்ப அவங்க டிவி ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வச்சாங்கன்னா கண்டிப்பா டேங்க் broken ஆகும். ஓகே ஓகே, ரைட் ரைட். சோ அந்த அவங்க கிட்ட இருந்துச்சுனா நீங்க கொடுத்துருவீங்க, டேங்க் கொடுத்துருவோம் சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு குடம் தண்ணி தூக்குவே அது எவ்வளவு வெயிட் ஆகுது? இது டேங்க் வெயிட் வேற. 100 லிட்டருக்கு மேல போகும்ல, இதெல்லாம் 150 லிட்டர். அப்ப எங்கேயோ போயிரும் வெயிட். சரிண்ணே சரி.